வினோதினி, மக்களவையில் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதை ஒட்டி நாடாளுமன்ற தாக்குதல் எதிரொலியாக இன்று அது தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள். இதனால் மக்களவையில் ஒரே நாளில் என்று 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் கனிமொழி, ஜோதிமணி, நடராஜன், வெங்கடேசன், மாணிக் தாகூர் உள்ளிட்ட 5 பேர் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்களவையில் தமிழக எம்பிக்கள் 5 பேர் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் மற்றும் அந்த பிரச்சனை தொடர்பாக முழுமையான விவாதம் நடத்த வலியுறுத்தி மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட தமிழக எம்பிக்கள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர மற்ற கட்சிகளைச் சேர்ந்த 10 எம்பிக்களும் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் மக்களவையில் மட்டும் இன்று ஒரே நாளில் 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வரும் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பங்கேற்க இயலாது. அமளியில் ஈடுபடும் எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்வதற்கான நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேறியது. இதையடுத்து தமிழகத்தில் கனிமொழி, ஜோதிமணி மற்றும் நடராஜன், வெங்கடேசன், விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் உள்ளிட்ட 5 பேர் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாநிலங்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி டெரிக் ஓபிரையன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து மக்களவை மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபடுவதை ஒட்டி பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடிய போது இந்த நடவடிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவையில் அமளி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் 15 எம்பிக்கள் இன்று ஒரே நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாநிலங்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி டெரிக் ஓபிரையன் என்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக உடனடியாக விவாதம் நடத்த வேண்டும் என்றும் பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் மற்றும் அமளியில் தமிழக எம்பிக்கள் எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் இணைந்து மக்களவையில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த நடவடிக்கை இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக எம்பிக்கள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவையில் கொண்டு வந்தார். இதன் பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதால் தமிழகத்தைச் சேர்ந்த 5 எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து அமளியால் இப்போது மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இன்று விவாதம் நடத்த வேண்டும் அல்லது மத்திய அமைச்சர்கள் யாராவது பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்தினர். ஆனால் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து பல்வேறு அலுவல்கள் தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன. இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பின் எதிரொலியாக இப்போது 3 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட அவையில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு 5 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மக்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி மற்றும் ஜோதிமணி, மாணிக் தாகூர், நடராஜன், வெங்கடேசன் உள்ளிட்ட 5 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தின் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் மட்டும் இன்று ஒரே நாளில் 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அறிவித்ததை அடுத்து நாடாளுமன்றம் நேற்று நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அரசு தரப்பில் உரிய விளக்கம் பதில் அளிக்க வலியுறுத்தி இன்று அமளி நடைபெற்றது. காலையில் இருந்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டே வந்து இப்போது 15 எம்பிக்களை மக்களவையில் சஸ்பெண்ட் செய்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இன்றைய அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வினோதினி.